ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் சுடரை கைது பண்றதுக்காக வீட்டுக்கு வருது. அப்பதான் கதிரேசனுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. அந்த 50 லட்சத்தை திருடினது இவ தான் அப்படின்னு தெரிய வர்றது மட்டும் இல்லாம, இவ சுடர் தான், ரேணுகா கிடையாது அப்படின்ற உண்மையும் தெரிய வருது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 லட்சம் விஷயத்துல தீவிரமா இறங்கிட்டாங்க. அதுக்கு காரணம் மல்லி நைட்டு வீட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அதை வச்சு கண்டிப்பா மல்லி தான்ப்பா திருடி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கவும் எல்லாருமே தீவிரமாக இறங்கிட்டாங்க. நிஷாவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த சுடராக இருக்கட்டும், எல்லாருமே கதிரேசன் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருச்சு. எனக்கு நான் 100% இல்லை 200% சொல்கிறேன், இது மல்லி தான் எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி அவள் மட்டும் எடுத்தது நிரூபணம் ஆயிட்டானா அவள் ஜெயிலுக்குள்ளே போயிடுவா. நம்ம அக்காவும் மாமாவும் ஒன்றா இருப்பாங்க, இவங்களை யாராலுமே பிரிக்க முடியாதுப்பா, அவள் இங்கே இருக்கிறதுனால தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லவும் கதிரேசன் ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாரு போலீஸ் மேலே. சார், எனக்கு 2 நாளில் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகும். அந்த 50 லட்சத்தை திருடினது யாருன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே 2 நாளில் தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன் சார் 2 நாள், நான் எவ்வளோ பணம் வேணால் தரேன், எனக்கு 2 நாளில் மட்டும் சொல்லவும், சரி பணம் தான் எல்லாத்தையுமே பண்ணுமே அப்படின்றதுனால இப்போ அவரும் தீவிரமாக இறங்க, எனக்கு அந்த சீரியல் நம்பர், பணத்தோட சீரியல் நம்பர் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும், எல்லா வேலையுமே 2 நாள் என்ன 2 நாள் ஒரே நாள்லையே நான் செஞ்சு கொடுக்க முடியும்னு சொல்லுவோமே. கதிரேசன் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு, இங்கே பாருங்க, இந்த மாதிரி பணம் காணா போயிடுச்சு, எனக்கு சீரியல் நம்பர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னையா மனுஷன் நீ, 10 ரூபா காணா போய் அவன் பதறி அடிக்கிறான், நீ என்னன்னா 50 லட்சத்தை தொலைச்சிட்டு அசால்ட்டாக நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. உடனே இப்போ பணத்தோட சீரியல் நம்பர் அவர் சொல்ல, உடனே இவரு இங்கே சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு உடனே தேடி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தா இங்கே சொல்லி ஒரு 2 மணி நேரத்தில் போலீஸ் இவங்க வீட்டில் நிற்கிது, கதிரேசன் வீட்டில். இந்த மாதிரி உங்கள் பெரிய பொண்ணை நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பைத்தியமா, என்ன சார் எங்ககிட்டே கைது பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்க, சார் உங்கள் பொண்ணு தான் திருடி இருக்கா அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க, தயவு செஞ்சு எங்கிட்ட போயிடுங்க சார் சொல்லவும், என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆதாரத்தை காட்டுறாங்க. உடனே அவருக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் நடந்ததை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சீரியல் நம்பர் அனுப்பவும் நான் எல்லாரையுமே செக் பண்ணி பார்த்ததில் ஒரு பேங்க்கில் மட்டும் அதே 50 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ப்ளஸ் 2 நாளுக்கு முன்னாடி தான் சேம் அதே சீரியல் நம்பர் 50 லட்சம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. நாங்கள் உடனே அந்த அட்ரஸ்க்கு தேடி போய் பார்த்தோம். இங்கே ரகு பண்ண தப்பு என்னன்னா, ரகு எப்படியாச்சும் சுடர் இந்த மாதிரி கல்யாணம் நேரத்தில் அவள் வெறியில் வீட்டுக்கு வந்துடுவா. வந்தது 50 லட்சம் அப்படியே வீட்டில் இருந்துச்சுன்னா 50 லட்சத்தில் 20 லட்சம் அவள் தூக்கிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் பேங்க்கில் போட சொன்னான். அங்கே தாங்க கடவுள் வச்சார் ட்விஸ்ட்டு ரகுக்கு. இந்த மாதிரி பேங்க்கில் போட சொன்ன பணம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, பேங்க்கில் போட சொன்ன பணத்தினால தான் இப்போ இவங்க சிக்கினாங்க, இல்லைன்னா சிக்கியிருக்க வாய்ப்பே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ரகு வீட்டில் போயிட்டு உண்மையெல்லாம் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி, அதான் அட்ரஸ் எல்லாமே இருக்குமே அந்த பேங்க் புக்கிலேயே, பேர் அட்ரஸ் ரகு யாரா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அடி பிரித்து மேயுது. ஆனால் ரகு எதுவுமே சொல்லலை. எல்லாருமே கண்ணையும் காமிச்சிடறான். இங்கே பாருங்கடா, நீங்கள் யாரும் ஒத்துக்கக்கூடாது, கண்ணை காமிச்சிடறான், என்ன நடந்தாலும் சரி நீங்கள் யாரும் ஒத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி கண்ணை கம்மி போலீஸ் வச்சு அடிக்குது. 50 லட்சத்தை எப்படா திரும்பினீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் தானே திரும்பினீங்க, சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நாங்கள் தெரியல அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரே மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் எப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்களே போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்களா அக்கௌண்ட்டில் போடவே இல்லையா, அப்போ அந்த பணம் உங்களுக்கு சொந்தம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க,
ஒரு செகண்ட் யோசிச்சு இல்லை இல்லை அந்த பணம் எங்களுக்கு சொந்தம் கிடையாது, அந்த பணத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, நீங்கள் அந்த பணத்தை என்ன பண்ணணும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து அந்த பணம் இப்படி போய் சிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தவங்க மட்டும் ஐயோ 50 லட்சம் பணம் போகுதுன்னு சொல்லிட்டு சார் சார் நான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ரகு கண்ணை காமிச்சிடறான். சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு என்னடா கண்ணை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கவும் அடி தாங்க முடியாமல் ஒத்துக்கிறேன் நான் தான் வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த பணத்தை திடலை, சுடர்னு ஒருத்தவங்க தான் அவங்க வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சுடரா இல்லையா அங்கே சுடர்னு யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு தெரியாது சார் ரேணு ஆவேசத்தில் அங்கே சுடர்னு ஒருத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சார் உண்மையை தான் சொல்கிறேன், சுடர்ன்றது பேரில் தான் அங்கே ரேணுகான்னு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்ல வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இந்த உண்மை எல்லாத்தையுமே போலீஸ் வந்து கைது பண்ணுறதுக்கு நிற்கிது. மொத்த பேர் திகச்சு போய் நிற்கிறாங்க. என்ன நடக்குது போது சுத்தமாக புரியல அவங்களுக்கு. உடனே அப்போ தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை தெரிய வருது. ஆகா இது சாதாரண பிரச்சனை இல்லை போலயே, பெரிய பிரச்சனை போலயே, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விலகி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு தெரியல. கதிரேசன் திகச்சு போய் நிற்கிறாரு. என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுது நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க? இல்லை என்ன தான் நடக்க போகுது, எப்படிலாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. பார்ப்போங்க எந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க, என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ஒரு பதில் கிடைக்க தான் போகுது. கிடைக்கும், தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.